1937வது வருஷத்துல அமெரிக்காவில் துல்சான்ற நகர்ல சல்ஃபானிலமைடு அப்படிங்கிற ஒரு மருந்து பொருளை வந்து கொடுக்குறாங்க. 107 பேர் வந்து இறந்து போனாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் குழந்தைகள். இவங்க இறந்ததுக்கு காரணம் அந்த சல்ஃபானிலமைடுன்ற வேதிப்பொருள் கூடவே கலக்கப்பட்ட டைஎத்திலின் கிளைகால். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எஃப்டிஏன்னு அமெரிக்காவில் உருவாக்கப்படுது. அமெரிக்காவில் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக காரணமாக இருந்த அந்த விஷத்தோட பேரு டைஎத்திலின் கிளைகால். அந்த மருந்து 1998வது ஆண்டுல இந்தியாவில் விற்கப்பட்டு 33 பேரை கொள்ளுது. இது பத்தின ஒரு கமிஷன் போட்டு ஆய்வு பண்றப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதே மருந்து 1986வது ஆண்டுல மும்பையில விற்கப்பட்டு சில பேர் இறந்து போனாங்க. ஆனா அந்த செய்தி பெருசா வராம பாதுகாக்கப்பட்டதுன்றது கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன். கடந்த ஆண்டு 2025வது ஆண்டு செய்தி பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீசன் பார்மசூட்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு இருமல் சளிக்கான மருந்தை கொடுத்தாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான்ல 20க்கும் மேற்பட்ட 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்க இறந்து போனாங்க. பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.